இப்ப அ இது வந்து பை பண்றவங்க. பை பண்றவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, இதுல வந்துட்டு பிரைஸ் ஆர்டர் போடுறாங்க. இந்த இத வந்துட்டு குவான்டிட்டி வச்சுக்குவோம். ஸ்பெல்லிங் கரெக்ட்டா அடிச்சிருக்கேனா? ஓகே. அதே போல இங்க வந்து செல். இது வந்து பிரைஸு. ஒருத்தருக்கு ஒருத்தர் போடுறாரு 1302. 302 வாங்குறதுக்காக போடுறாரு. அடுத்தது ஒருத்தர் வந்து 1301 போடுறாரு. அப்படியே இழுத்து விடுவோம். இவருக்கு வந்து குவாண்டிட்டி வந்து ஒரு 100 குவாண்டிட்டி தேவை. இவருக்கு ஒரு 200 போடுவோம். இவருக்கு ஒரு 300 போடுவோம். இவருக்கு ஒரு 150 போடுவோம். இதெல்லாம் பை பண்றவங்க. பை பண்றவங்க வந்து ₹1302 100 குவாண்டிட்டி வேணும்ன்ட்டு ஒரு ஆர்டர் இருக்கு உள்ள. ஆர்டர்ஸ் இருக்கு. அது ஒரு ஆர்டரோ இல்ல 4, 5 பேர் சேர்ந்து போட்டிருக்காங்களாம். 4, 5 ஆர்டரா இருக்கும். அது கணக்கு கிடையாது. பிரைஸ் வந்து 1302க்கு ஒரு 100 குவாண்டிட்டி வந்து பை ஆர்டர் வந்து இருக்கு. இந்த சைடு செல் சைடு பார்ப்போம். 1299 1300 இது ஒன்று போட்டிருக்காங்க. இதனுடைய இது வந்துட்டு ஒரு விலையை வந்துட்டு பார்ப்போம் நம்ம. 100 120 எவ்வளோ போட்டிருக்கோம்? 100 போட்டோம். அப்போ 120 போடுவோம். 100 கம்மி. 120 ஒரு 250 போடுவோம். 180 200. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப பை பண்றவர் வந்துட்டு என்ன பை பண்றதா இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, அவரு அவரு வாங்குறதுக்காக சொன்ன விலை வந்து எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 1302க்கு ஒரு 100 குவாண்டிட்டி வந்து அவருக்கு வந்து தேவை. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, அவரு 1302க்கு தான் வாங்குவாருன்னு இல்ல. 1302க்கு கீழ இருக்கிற எந்த விலைக்கும் எந்த விலையா இருந்தாலும் அவர் வந்துட்டு வாங்குவார். மகிழ்ச்சியா வாங்குவார். அப்ப அவருக்கு வந்துட்டு அதுக்கு கீழ என்ன விலை இருக்கு அப்படின்னாச்சுன்னா, 1299 இருக்கு. 1300 இருக்கு. 1301 இருக்கு. அவர் கேட்ட விலைக்கே வந்து 1302 இருக்கு. பட் ஆனா இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, செல் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 1299க்கு ஒருத்தர் விக்கிறதுக்கு இருக்கிறாரு. இப்ப அவருடைய கண்டிஷன் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவருக்கு வந்து அந்த விலைக்கு மேல இருக்கிற எந்த விலையா இருந்தாலும் அவர் வந்துட்டு விக்கிறதுக்கு வந்துட்டு ரெடியா இருக்கிறாரு.
ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் புக்கு. இது நம்மளுக்கு நம்ம இதுலயும் வந்து தெரியும் அந்த இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல வந்துட்டு யூக்லிபரியம்ன்றது எது வந்து மேட்ச் ஆகுதுன்னு இப்ப பார்க்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அ 102 1302 அ 1302க்கு யாரெல்லாம் வாங்குறதுக்கு இருக்கிறாங்க? ஏன்னா இவங்க அதுக்கு கீழ வாங்க மாட்டாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கு கீழ இருக்கிறத வந்துட்டு வாங்க மாட்டாங்க. அதுல வாங்குறதுக்கு இருக்கிறது வந்து அ எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 100 100 குவான்டிட்டி தான் இருக்கு. 100 குவான்டிட்டி வந்து 1302க்கு வாங்குறதுக்கு இருக்கிறாங்க. சரி 1302 இப்ப இந்த இந்த விலையில வாங்குறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1302க்கு வாங்குறதுக்கு. சாரி 1302 இல்ல 301. இந்த விலைக்கு வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவரு வாங்க மாட்டாரு. 1300 போட்டிருக்கிறவர் வாங்க மாட்டார். இவரும் வாங்க மாட்டார். ஏன்னா இந்த விலை வந்து 1301ன்றது இவர் வாங்குறதுக்கு சொல்றதுக்காக இவர் வாங்குறதுக்காக போட்ட விலையோட அதிகமான விலை. அப்ப இவரு வாங்க மாட்டாரு. ஆனா இவரு வாங்குவாரு. 1301க்கு வந்துட்டு 1302 போட்டவர் வந்து வாங்குவாரு. அப்ப அவரை கணக்குல போட்டுக்குவோம். அவரு வாங்குவாரு. அவருடைய குவான்டிட்டி 100 குவான்டிட்டி இருக்கு. அடுத்தது இவரு போட்டவர், ஒரிஜினலா போட்டவர். அவரு வந்து வாங்குவாரு. அப்ப வாங்குனாருன்னா, ஆ, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்குனாங்க அப்படின்னாச்சுன்னா, சரி, எவ்வளோ வரும் அப்படின்னா, 100 ப்ளஸ் 200 அப்போ 300 குவான்டிட்டி 300 குவான்டிட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விலையில வாங்குறதுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா 100 தான் இருக்கிறாங்க. அப்ப 1301ல வாங்குறதுக்கு 300 பேர் இருக்கிறாங்க. சரி. அடுத்தது 1300ல வாங்குறதுக்கு 1300ல வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் ரெடி? இவரு மட்டும் வாங்க மாட்டாரு. ஏன்னா இவரு வந்து விலை கம்மியா போட்டுருக்காரு. அப்ப 1300க்கு இவரும் வாங்குவாரு, இவரும் வாங்குவாரு. அப்படின்றப்ப ரூ. 100 போட்டவரு வாங்குவாரு. 100 குவான்டிட்டி போட்டவரு வாங்குவாரு. 200 குவான்டிட்டி போட்டவரு வாங்குவாரு. 300 குவான்டிட்டி போட்டவரும் வாங்குவாரு. ஸோ அப்ப மொத்தமா வந்து எவ்வளோ வரும்? 100 பிளஸ் சாரி தப்பா அடிச்சிட்டேனோ? டைரக்ட் அடிச்சிட்டேனா? பிளஸ்ஸுக்கு என்டர் அடிச்சிட்டேன். அடுத்தது 200 பிளஸ் 300. ஓகே. அடுத்தது 1299க்கு வாங்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இவரும் வாங்குவாரு, இவரும் வாங்குவாரு. ஏன்னா இவரு போட்ட விலையோட அது கம்மியான விலை. அவரும் வாங்குவாரு, இவரும் வாங்குவாங்க, எல்லாருமே வாங்குவாங்க. அப்ப இவரு எவ்வளோ வாங்குவாரு? இங்க இருந்து ஆரம்பிங்க. இவரு எவ்வளோ வாங்குவாரு? 100 வாங்குவாரு அவரு. அடுத்தது இவரு 200 வாங்குவாரு. அப்புறம் இவரு 300 வாங்குவாரு. அப்புறம் இவங்க ஒரு 150 வாங்குவாங்க. அவரு போட்டவரு 50 வாங்குவாரு. ஸோ அப்ப இது பிளஸ் இது பிளஸ் இது. எதையோ ஒன்று விட்டேன்னு நினைக்கிறேன். 600 வராது. கடைசி விட்டீங்க சார் 150. கடைசிதை விட்டோம்னா ஆமா. ஆமா சார். ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா குமுலேட்டிவ் பை. குமுலேட்டிவ் பை போட்டுருவோம். சரி இப்ப நம்ம குமுலேட்டிவ் செல்லு போடுவோம். ஏதாவது வந்துதா மார்க்கெட்ல? ஒன்றும் வரல.
குமுலேட்டிவ் செல். மார்க்கெட்டை ஒரு தடவை பார்த்துக்குவோம். மார்க்கெட்டை மார்க்கெட் அப்படி தான் இருக்கு. ஓகே, சரி. இப்போ குமுலேட்டிவ் செல்லில் 129 129க்கு யார் விற்கிறான்னு பார்ப்போம். 1200, சார், 1299. 1299க்கு எத்தனை குவாண்டிட்டி வந்துட்டு குறைஞ்ச விலைக்கு அவரு அவர் 120 தான் கொடுக்குறாரு. இவர் கொடுக்குறாரான்னா இவர் கொடுக்க மாட்டார். இவர் 250 ரூபா, இவர் வந்து சாரி 250 ரூபா குவாண்டிட்டி வச்சிருக்கிறவர் 300 ரூபா சொல்றாரு. அப்புறம் 1299க்குன்னா ஒரு ஆள் தான், 120 தான். அப்போ 120. அடுத்தது 1300. 1300க்கு எத்தனை பேர்னா இவங்க 2 பேருமே கொடுப்பாங்க. அப்ப 120. அதுல போட்ட மாரி தான், அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். அது 250. ஸோ அப்ப இங்க ஓகே 370. இது வந்து அது வந்து 120 தான். அடுத்தது விலை வந்து எவ்வளோ? 1301. 1301க்கு யார் யாரெல்லாம் விற்கிறதுக்கு ரெடி? இவர் கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரு, இவர் கொடுப்பாரு. ஸோ 120, 250, 180. இப்போ 1, 2, 3. ஓகே, 550. ஸோ அடுத்தது 1302க்கு கொடுக்குறவங்க யாருன்னா எல்லாருமே கொடுப்பாங்க 1302க்கு. ஸோ 250, 180, 200. 100. ஸோ இப்போ வந்து இந்த இன்னொரு டேபிள் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். எந்தெந்த இதில் வந்துட்டு எந்த விலையில வந்து ட்ரேடு நடந்ததுன்னா அதிகமாக வந்துட்டு இம்பேலன்ஸ் வரும் அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். அப்படியே இதே எடுத்துக்கோம். நம்ம குமுலேட்டிவ் பை தான் நம்மளுக்கு இங்கே இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு டேபிளில் போட்டுக்குவோம். ம். 1299. இது வந்து விலை, ப்ரைஸ். இது குமுலேட்டிவ் பைன்னு வச்சுக்குவோம். குமுலேட்டிவ் பை. குமுலேட்டிவ் குமுலேட்டிவ் செல்லு. இது வந்து ட்ரேடு. ட்ரேடு வந்து மினிமம் குறைந்தபட்சம் எவ்வளோ நடக்கும் அப்படின்றது தான். இந்த இதில் வந்து குமுலேட்டிவ் பை வந்து எவ்வளோ பேர் பை பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க? 750. 750 குவான்டிட்டி வந்துட்டு பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, பை பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு விற்கிறதுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க?
குமுலேட்டிவ் செல்லு 120 தான் இருக்கிறாங்க. ஸோ 120 தான் அப்ப இதுல இந்த விலையில ட்ரேடு நடந்ததுன்னா எத்தனை குவாண்டிட்டி தான் ட்ரேடு நடக்கும் சொல்லுங்க. ஏதாவது நான் தூங்கின போறேன். 120 தான் நடக்கும் சார். 120 தான் 170 தான் நடக்கும். சார் நடக்கும். 120 தான் நடக்கும். ஓகே. அடுத்தது 1300. 1300ல வந்து எவ்வளோ? 1300 குமுலேட்டிவ் பை எவ்வளோ? 1300ல குமுலேட்டிவ் பை 300 இது சார். இல்ல? ஆமா. என்டர். 600 சார். 600. இருங்க, நான் ரொம்ப ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்லோ தான். என்ன குழப்பி விட்றாதீங்க. நான் இது வந்து குமுலேட்டிவ் செல்லு வந்து அது 1300ல 370 தான் நடக்கும். ஸோ அப்போ இதில் வந்து ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு 370 மினிமம் வந்து இதுதான் 370 தான் நடக்கும். அப்புறம் இந்த அடுத்தது என்னது? 1301. 1301ல குமுலேட்டிவ் பை வந்து 300 இல்ல? 300 தான் குமுலேட்டிவ் பை. குமுலேட்டிவ் செல்லு 1301ல 550. 550. ஸோ அப்போ இதில் எவ்வளோ நடக்கும் ட்ரேடு? 550. 500ஆ? இல்ல இல்ல சார். 550 சார். ஆ? இல்ல எப்படி சார். நடக்கும்? செல் பண்றதுக்கு அவன் 550 வச்சிருக்கான், ஆனா பை பண்றதுக்கு 300 தானே இருக்கிறான். அப்போ எவ்வளவுதான் நடக்கும் ட்ரேடு? அதுல 300 தான் நடக்கும். 300 தான் நடக்கும். சார் இப்போ 1300ல இருக்கிறவரு 1299ல இருக்கிறவரு வாங்க மாட்டாரா சார்? அப்ப ஆஹா, அதான் இங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டோம் லிமிட் இந்த பண்றாரு. டேபிள்ல. ஓகே சார். ஓகே சார். அண்டர்ஸ்டுட் சார். அப்ப இது வந்து 300 தான் நடக்கும். சொல்லப்படுவா. அடுத்தது 1302. 1302 வந்து எவ்வளவு வருது? குமுலேட்டிவ் எங்க இருக்கு? குமுலேட்டிவ் பை வந்து 100. ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. 1302 குமுலேட்டிவ் செல்லு வந்து 750. ஓகே. இதுல எவ்வளவு நடக்கும் ட்ரேடு? இதுல எவ்வளவு நடக்கும் ட்ரேடு 1302க்கு? 100 தான் சார் நடக்கும். 100 தான் நடக்கும். ஓகே. இப்ப எந்த பிரைஸ்ல வந்து ட்ரேடு அதிகமா நடக்கும்? 1300. இதா இல்ல? ஸோ 1300 அப்படின்றது தான் ஈக்லிபரியம் பிரைஸ். ஸ்பெல்லிங் தான் எனக்கு வர மாட்டேங்குது. ஐ இல்ல, ஐ எல்ஐயா, LIBRIUM யூக்லிபரியம். ஓகே, தப்பா இருந்ததுன்னா பாத்துங்க, அது ஒன்றும் இல்லை. யூக்லிபரியம் பிரைஸ் வந்து 1300. ஸோ இதுதான் வந்து யூக்லிபரியம் பிரைஸ். இதுதான் வந்து என்எஸ்சியில் இருக்கிற ஓப்பன் பிரைஸ். ஸோ இது எதுவுமே வந்து ட்ரேடு நடக்கல. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ட்ரேட் நடக்கல. வந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணி அதை ஃபைனல் பண்ணி எந்த பிரைஸில் ட்ரேடு அதிகமாக நடக்கும் அப்படின்றத என்எஸ்சி வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு அவங்க ஓப்பனிங் ப்ரைஸாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. புரியுதுங்களா? மேபி ஆர்டர் போட்டுட்டு மார்க்கெட் இது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறது வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் வந்து இதில் தான் இருக்கும். அது வந்து லிமிட் ஆர்டராக தான் வந்துட்டு இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த செகண்ட்ல எவனாவது இதில் போட்டதை ஏதாவது குறைச்சாங்க அப்படின்னாச்சுன்னா அது மாறும். திடீர்னு அந்த நேரத்தில் வந்துட்டு எவனாவது புதுசாக உள்ள புந்து குதிச்சு மார்க்கெட் ஆர்டர் போட்டான்னா அதுவும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஈக்லிபரியம் ப்ரைஸ். இதுதான் வந்து என்எஸ்சியில் சொல்கிற
ஓப்பன் ப்ரைஸ். ஸோ 9லிருந்து 9:15 வரைக்கும் 9:15 வரைக்குமே இது போகாது. 9:08க்குலாம் முடிஞ்சிடும். 9:08க்கு அப்புறமா நீங்க எந்த ஆர்டரும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து இந்த வேலை எல்லாம் நடக்கும். அதுதான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இப்போ இந்த நிமிஷத்துல இதுதான் யூக்லிபரியம் பிரைஸ்ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு எவனாவது புதுசா பை ஆர்டர் போடுவான், செல் ஆர்டர் போடுவான். நீங்க இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலலாம். அப்போ பை ஆர்டர் போடுவான், செல் ஆர்டர் போடுவான். உடனே அது உள்ள வந்த உடனே இந்த இது எல்லாமே கால்குலேஷன் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன யூக்லிபரியம் பிரைஸோ அது வரும். ஸோ இது செகண்ட் பை செகண்ட், செகண்ட் பை செகண்ட் கூட சொல்ல முடியாது. டிக் பை டிக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் 9:08 வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இதாயிடும், ஸ்டேபிள் ஆயிடும். தட் இஸ் த ஓப்பனிங் பிரைஸ். ஸோ இதான் யூக்லிபரியம் பிரைஸ்ன்றது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு. இல்லை இதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன்னா என்னன்னு தெரியல நான். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. போட்ட மாரி ஞாபகம் இருக்கு. ஆனால் ஏதோ கிளாஸில் ஏதோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.